வாமா, நீ தான் வாடகைக்கு வீடு கேட்டதம்மா. ஆமாம்மா. வாடகைலாம் எவ்வளோன்னு சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும்மா. 7,000 ரூபாய் வாடகை கொடுத்துருமா, 30,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துரு. என்னம்மா கிராமத்துல உள்ளவங்களே 10,000 12,000 கேக்குறாங்க, நீங்க இவ்வளவு சென்டரா இருக்கு வீடு, இதுக்கு போய் 7,000 ரூபாய் தான் கேக்குறீங்க? நானே அந்த தப்பு வேலை தான் செஞ்சதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு 11,000 ரூபாய் வாடகையும் 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் பேராசை, நானே உணர்ந்துட்டேன். இந்த வீட்டுக்கு 7,000 ரூபாய் தான் வாடகை, அதுதான் நம்மளுக்கு தக்கும். அதனால தான் நானே குறைச்சிட்டேம்மா. உங்களுக்கு என்ன கார் இருந்துச்சுன்னா கூட எடுத்து வந்து உள்ளவே போட்டிக்கு வெளியே நிறுத்திக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா இந்த மெயின்டெனன்ஸ் அப்புறம் தண்ணிக்கெல்லாம் அமௌண்ட் எவ்வளோமா? அதெல்லாம் எதுவும் தர வேண்டியது இல்லைம்மா. கரண்ட் பில்லு நீங்கள் வரதான் கட்டிக்கோங்க. வெளியெல்லாம் வீடெல்லாம் கிளீனாக வச்சுக்கினீங்கன்னா மட்டும் போதும். மற்றபடி எந்த காசும், தண்ணி காசு, இந்த மெயின்டெனன்ஸ் பில்லு அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன். அதுக்கோசரம் வீட்டில் எதனா குறை இருக்குதுன்னா நினச்சிக்காதீங்க. என் மனசாட்சி உறுத்திச்சு, அதனால தான் கரெக்டான வாடகைக்கு விட்டுட்டு கரெக்டாக சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்குறேன். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது.